கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை பரிசுத்த ஆவியோடு பேசும்படி கேட்போம். ஏசப்பா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதல்ல 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி 24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. யோசேப்பு தன் சகோதரனிடத்திலே சேர்ந்த போது, நம்ம இருக்கிறவங்க அந்த சேர்கிற ஸ்தோத்திரம் பாருங்க. இந்த யோசேப்பு வந்துங்க தன் தகப்பன் என்ன பண்ண, தன்னுடைய அண்ணன்மாரை விசாரிச்ச முடியும் என்ன பண்ண, போயிட்டு விசாரிச்சு வர்றாப்புல. ஆனாலும் பாருங்க ஸ்தோத்திரம், அவங்க சேர்ந்து அவன் சந்தோஷத்தோடு என்ன பண்றான், சரி அண்ணன்மாரில் பார்க்கறதுக்கு சந்தோஷம் வரான். ஆனா அவங்க சேர்ந்த பொழுது இந்த இடத்த என்ன பண்ணுது, அவனை எப்படியாவது சொப்பனக்காரன் வர்றான், இவனை எப்படி குழியில தள்ளணும், அது தண்ணி இல்லாத குழியில தள்ளணும். அவன் சொல்றான். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளை பத்தி அவங்க என்னென்னமோ இன்னைக்கு சுத்தி இருக்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பூமி பயங்கரமா அந்த கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் நிறைஞ்சிருக்கு, கொடுமையினால நிறைஞ்சிருக்கு. எப்ப எவனை குழியில தள்ளலாம், எப்ப எவனை விழ தள்ளலாம், அவனை முந்தி இவனை எப்படி, ஆனா என்னென்னமோ எதுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இவனை கொல்றதுக்கே திட்டம் நம்புறான். கடைசியில சகோதரனை விற்று போட்டார்கள். நீ சில பேர் விற்று போட்டுறாங்க. கர்த்தருக்கு சொல்ல சில காரியத்தை விற்று போட்டுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணான், குழியிலே தள்ளப்பட்டான். அதுவும் தண்ணீர் இல்லாத குழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க குழியில தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஒருவேளை என்னைய தள்ளி இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். சில பேர் பார்த்தா தள்ளி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, சில பேரை தேவையில்லாம கருத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தள்ளி வச்சிருப்பாங்க. யாரும் உன்ட பேசக்கூடாது, யாரும் உன்ட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில இந்த சமுதாய கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கர்த்தர் எத்தனையோ நீங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்னல்களை அப்படி நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த தண்ணீர் இல்லாத குழியில உங்களை தள்ளி, யாராவது மனுஷன் தள்ளிக்கலாம், யாரும் தள்ளிக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த குழியிலிருந்து அப்படியே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன் அல்ல, உங்களை வெளியே எடுப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை. சில பேர் என்ன பண்ணுவோம், சோதனை ஏதாவது சில மாட்டிக்கிட்டாங்க, வெளியே வராம தவிப்பாங்க. என்ன பண்றது, இப்படி குழியில மாட்டிக்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, யாரும் என்னை காப்பாற்றுவோம். கர்த்தர் உங்களுக்கென்று ஆட்களை தேவன் அனுப்புவார். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளை மீட்டெடுக்கிற தேவன். இந்த யோசேப்பை தேவன் மீட்டெடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய கூட ஆண்டவன் பாவ குழியில இருந்த நம்மை அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் பாவத்திலையும் பலவிதமான சேற்றில கிடந்த நம்மை தூக்கி எடுத்த தேவனாகிய கர்த்தர். வேற ஒருவேளை நீங்க உண்மையாய் பாதிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ்ந்து பிரயாசப்பட்டு ஒருவேளை குழியில கிடக்குறீங்களா, தேவன் மறந்து விடுக்க அணிதில் ஆட்களை தேவன் அனுப்புவார். அந்த யோசேப்பை அந்த குழியில உள்ள அப்படியே விட்டுட்டு விடவில்லை. தேவன் வெளியே கொண்டு வந்து எகிப்து கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை எங்க கொண்டு போகணுமோ, எங்க வைக்கணுமோ ஆண்டவர் நேர்த்தியாய் அவர் நடத்த அவர் வல்லமுள்ள தேவன். அவன் சொப்பனம் என்ன பண்ண அவன் நிறைவேறும்படி வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை புடமிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புடமிடப்படுதல் கர்த்தருக்கு மகிமை உண்டா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளை உயர்த்த சில புடமிடு வரும்பொழுது, சில நெருக்க வரும்போது, ஏன் தான் நான் உண்மையா இருக்கேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்க வருது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, ஏன் எனக்கு அவனா ஆண்டவர் ஏதோ ஒரு உயர்வு உனக்கு ஒரு பந்தியை உன் சத்துரு முன்பு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லை தலை என்ன அபிஷேகம் அவர்களை ஆஸ்வதித்த ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க மாட்டான். உலகத்திற்கு பிள்ளை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆசை உண்மையுள்ள மனுஷன் சும்மா அசைக்க பரிபூர்ணமான ஆசுவாதத்தை பெற்றுக்கொண்ட யோசிப்பு இந்த பரிபூர்ண ஆசுவாதங்களை இவன் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையாது. தண்ணி இல்லாத குழியிலன்னு பார்க்காதீங்க. ஒருவேளை இந்த குழியில என்னை மாட்டி விட்டாங்க, சில பேர் என்னை தவளை தள்ளி விட்டாங்களே, ஆண்டவர் நேர்த்தியான இடங்களை என்ன பண்ணார், வெளியே கொண்டு வந்து உங்க நேர்த்தியாய் நடத்த, உங்களை பாதுகாக்க வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அவன் எந்த குழி வந்தாலும் அவன் பாவத்துக்கு உட்படலை, விலகி ஓடி வாழ்ந்தான். சோத்திரம். அருமையாக உங்க வைராக்கியத்துல இயேசுவிட்ட உண்மையா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
நம்ம ஜெபமனோமா? பரிசுத்த தேவன், இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, தூக்கி எடுக்கிற கண்மலையே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த குழிகளே ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர்கள் வெளியே கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இரும்பு கோடாலியை மிதக்க வைத்த தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அலங்கரிப்பீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.